ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். முன்னம் திருவாய் மொழி பிள்ளை தாமுபதேசித்த நேர் தன்னின் வழியை தனவாத சொல் மணவாள முனி தன் அன்புடன் செய் உபதேசரத்தின மாலை தன்னை தன் நெஞ்சு தன்னில் தரிப்பவர் தாள்கள் சரண் நமக்கே. அழகான கிரந்தம் உபதேச ரத்தினமாலை. ரொம்ப அழகான சரம ஆச்சாரியன் ஆன கடைக்குட்டி மாலை. ஆனா கடைக்குட்டி ஆனா ரொம்ப பெரியவர் மணவாள மாமுனிகள் அவர் ஏத்துன ஒரு கிரந்தம். இதுக்கு ரொம்ப அழகா நம்ம அர்த்தங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல ஒரு 20 பாசுரங்களுக்கு அர்த்தம் பார்த்துட்டோம். அடுத்த 10 பாசுரங்கள் போனோம் இன்னைக்கு. அதுக்கு முன்னாடி அடியன் எல்லா இன்டர்நெட் ரிசோர்சஸ் அண்ட் அடியனோட ஆச்சாரியர்கள் எல்லாருக்கும் பல்லாண்டு பிரதிவாதி பயங்கர மன்னங்கராச்சார சுவாமி வியாக்கியானம் வச்சுருந்தா நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் சாரதி சுவாமி திருவடிகளுக்கு பல்லாண்டு அவரோட சிம்பிள் எளிய விளக்குவரை சுவாமி சாதிச்சிருக்கார். அப்புறம் அடியனோட ஸ்ரீ வைஷ்ணவ புக்ல இருந்து சில பாயிண்ட்ஸ் பிள்ளை லோகம் ஜீயர் வியாக்கியானத்தை வச்சிருந்தா இவ எல்லாருமே எழுதியிருக்கா சாதிச்சிருக்கா இன்டர்நெட்லயுமே. சோ அது எல்லா ரிசோர்ஸ்க்கும் பல்லாண்டு இன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி. சரி, இப்ப நம்ம ஓரளவுக்கு இந்த கிரந்தம் என்ன சொல்றதுன்றது நம்ம பார்த்திருக்கோம். என்னன்னாக்க ஸ்ரீவச்சன பூஷணத்துல பிள்ளை லோகாச்சாரியா ஸ்ரீவச்சனம்னு ஒரு சரமமான ரொம்ப அழகான ஒரு கிரந்தம். அதுல ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் அப்படின்னு சொல்ற அர்த்தம் அது எவ்வளவு சாரமான அர்த்தம்னா, சாஸ்திரத்துல எல்லா சாஸ்திரத்திலையும் படைஞ்சு எடுத்து ஒரு சாறு. இப்போ நம்ம திரட்டி பால் பண்றோம் இல்லையா, அந்த திரட்டி பால் எவ்வளோ அந்த பால்ல 1 லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் திரட்டி பால் கிடைக்குமான்னா கிடைக்காது இல்லையா. அதோட எசன்ஸ் என்னவோ அதுதான் திரட்டி பால். அந்த எசன்ஸ் எல்லா சாஸ்திரத்துல இருக்கிற எல்லா தெரியும் அர்த்தத்தோட எசன்ஸ் தான் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம். ஏன் அப்படி சொல்றான்னா, ஆச்சாரியர்களை நம்ம எப்பவுமே சஜாத்தியமா பார்த்துடுறது. சஜாத்தியர்களா இருக்கணும்ன்றதுக்காக தான் எம்பெருமான் படைச்சான் அவர்களை. ஆனா சஜாத்தியம்னா அவரும் என்ன மாதிரி ஒரு அவர் புருஷா அந்த மாதிரி தானே நம்ம யோசிக்கிறோம் இல்லையா. நம்ம இருக்கிற நிலையிலதான் அவ இருக்கான்னு நம்ம நினைச்சுன்றோம். ஆனா அது ரொம்ப பெரிய அபச்சாரம் படுறது. அது அந்த அர்த்தத்தை சொல்லதான் மாமுனிகள் ஆரம்பிக்கிறார் ஸ்ரீவச்சன பூஷண கிரந்தத்தோட சாரம் இதுல சொல்லணும்னு. ஆனா ஸ்ரீவச்சன பூஷணத்தை சொல்லணும்னா ஆச்சாரியர்களை பத்தி அவர் சாதிக்கணும். ஆச்சாரியர்களை பத்தி சாதிக்கணும்னா ஆழ்வார்களை பத்தி சாதிக்கணும். இவா எல்லாரையும் நம்ம கிட்ட வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்த எம்பெருமானார் பத்தி சாதிக்கணும். எம்பெருமானார் எந்த ஆழ்வார கடைபிடிச்சிருந்ததுன்னா நம்மாழ்வார் திருவாய்மொழிய சாதிக்கணும். திருவாய்மொழி யாரெல்லாம் வியாக்கியானங்கள் எடுத்திருக்கான்னு சாதிக்கணும். இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு அளவுக்கு புரிஞ்சாதான் ஸ்ரீவச்சன பூஷணத்துல என்ன சொல்ல வருதுன்னு நம்மளுக்கு புரியும். மாமுனிகள் பார்த்தார் இவாளுக்கெல்லாம் டைரக்டா நம்ம சம்டைம்ஸ் அந்த அடியனுக்கு நிறைய பேர்கிட்ட சொல்றது உண்டு. எலிய பிடிக்கணும்னா கூட நம்ம டைரக்டாலாம் போய் புடிச்சிட முடியாது எலிய. அதுக்கு தேவையான சில விஷயங்களை அந்த டிராப்ல வச்சே ஆணும் நம்ம இல்லையா. டிராப்ல வச்சாதான் எலி போய் மாட்டோம். இப்ப நம்ம எல்லாம் அந்த எலி மாமுனிகள் தான் அந்த டிராப் வச்சிருக்காரு. ஆனா ரொம்ப நல்ல சம்பிரதாய டிராப் இது. அதனால ஒரு 30 பாசுரங்கள் 33 பாசுரங்கள் வரைக்கும் என்ன சொல்றார்? He talks only about ஆழ்வார்ஸ் திருநக்ஷத்திரம், ஆழ்வார்ஸ் அவதார ஸ்தலம், அவதார month, the month in which ஆழ்வார்ஸ் were born. Then the next 30-40 பாசுரம்ஸ் from 34 to 73 மாமுனிகள் talks about திருவாய்மொழி, its ஏத்தம், its importance. திருவாய்மொழி வியாக்கியானங்கள், it has 5 வியாக்கியானங்கள். Who all delivered those வியாக்கியானங்கள்? Then before going into Srivachana Bhushanam, he talks about Emperumanar's pride, Kripai, what all Emperumanar did. Then he gets into the main aspect of Upadesha Ratnamalai, Srivachana Bhushanam. What is that Grantham? What does it convey? The deep inner meaning. Saramana Artham ennadu? Acharya Abhimanam solranga. What is all that? Our qualities, how our qualities get defined, all of this Mamunigal talks about. Then the last Nigamana Pashanam is delivered by Mamunigal's Sishyan, one of the most important and Prathama Sishyas, Swami Erambiyappa.
So this is a summary of Upadesha Ratnamalai Grantham. We've already seen 20 Pashuram's. So today we'll go into 21st Pashuram. ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள் மதுர கவி ஆழ்வார் எதிராசராம் இவர்கள் வாழ்வாக வந்துதித்த மாதங்கள் நாள்கள் தம்மின் வாசியையும் இந்த உலகோர்க்கு உரைப்போம் யாம். ஆழ்வார் பெரியாழ்வாருடைய திருமகளார். இப்போ இதுல இருந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஆண்டாள் பத்தி சாதிப்பார், மதுரகவி ஆழ்வார், அப்புறம் எதிராசர். ஏன் 3 பேரையும் சாதிக்கிறாருன்னு அர்த்தம் அவரே அழகா விளக்குறாரு பாருங்க. மதுரகவி ஆழ்வார், எதிராசர்னா ஸ்ரீ பாஷ்யக்காரர்னா ராமானுஜர், ஆம் ஆகிய இவர்கள் இம்மூவர் வாழ்வாக இவ்வுலகத்தில் உள்ளவர்களுக்கு வாழ்வு உண்டாம்படியாக. என்னன்னா இந்த வாழ்வாகன்றது அவளுக்கு வாழ்வு கிடைக்கிறதுக்குன்னு நம்ம நினைச்சுருவோம். ஆனா இங்க இல்ல பாருங்க, இவா 3 பேரோட அவதாரம் நம்மள உஜ்ஜீவிக்கணும்ன்றதுக்காக ஒரு அவதாரம். இவா 3 பேருமே வந்து உதித்த வந்து அவதரித்த அருளின மாதங்கள் நாள்கள் தம்மின் திருநக்ஷத்திரங்களையும் உடைய வாசியையும்னா வைபவத்தையும் அந்த செழிப்பு இந்த உலகோர்க்கு இவ்வுலகத்தில் உள்ளவர்களுக்கு யாம் நாம் உரைப்போம் சொல்ல கடவோம். கிடுகிடுன்னு வாசிச்சுறேன். இது ரொம்ப எளிய இதுலதான் கொடுத்திருக்காரு. I'll tell a few points in English also. ஆழ்வார்கள் 11 என்பதும் உண்டு, 12 என்பதும் உண்டு. எம்பெருமான் விஷயத்திலே ஆழ்ந்தவர்களை மட்டும் பார்த்தால் இவர்கள் 11. இவர்களுடைய மாத நட்சத்திரங்களை நன்றாக காட்டி அருள்கிறார் கீழே. ஆண்டாள் மற்றும் மதுரகவி ஆழ்வார் ஆகிய இருவரும் ஆச்சாரிய அபிமான நிஷ்டர்கள். ஆண்டாள் விஷ்ணு சித்தர் தங்கள் தேவர் என்று தன் தகப்பனாரான விஷ்ணு சித்தர் விரும்பிய தெய்வம் என்றே எம்பெருமானை அனுபவிக்கிறார். மதுரகவி ஆழ்வாரும் தேவ மத்தறியேன் என்று நம்மாழ்வாரிடமே பக்தி கொண்டிருந்தார். இவ்விருவரும் சேர்க்கப்பட்டால் ஆழ்வார்கள் 12. இவர்களுடன் நம் ஆச்சாரிய பரம்பரையின் முக்கியமான ஆச்சாரியரான மாறன் அடிபணிந்து உய்ந்தவரான எம்பெருமானாராம் எதிராஜரையும் சேர்த்து இங்கே அனுபவிக்கிறார். எப்படி விடுவார் மாமுனிகள் யோசிச்சு பாருங்க. அதே அவதாரம் தான், கொஞ்சம் விட்டு போய் கொஞ்சம் மத்த தமிழ் பிரபந்தங்களையும் ஏத்தணும்ன்றதுக்காக வந்திருக்கா இல்லையா, அந்த கிரமத்தையும் விடல அவர். எம்பெருமானாரும் ஸ்ரீராமானுஜம் என்று நம்மாழ்வாரின் திருவடியாகவே கொண்டாடப்படுகிறார். இம்மூவருக்கும் மற்றும் ஒரு தொடர்பும் உண்டு. என்னது? ரொம்ப அழகான தொடர்பு இது. ஆண்டாள் பூமி பிராட்டியின் அவதாரம், மதுரகவி ஆழ்வார் பெரிய திருவடி அதான் கருடாழ்வானோட அவதாரம், எம்பெருமானார் ஆதிசேஷன் அவதாரம் என்றும் கொண்டாடப்படுபவர். இவர்கள் அவதரித்த தினங்களின் பெருமையை இவ்வுலகுக்கு உரைப்போம் என்று அருளி செய்கிறார். பெரியாழ்வார் திருமகளாரான ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார் மற்றும் எதிகளுக்கெல்லாம் இறைவனான ஸ்ரீ ராமானுஜர் ஆகிய இவர்கள் இவ்வுலகத்தில் உள்ளோரின் வாழ்ச்சிக்காக வந்து அவதரித்த மாதங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் பெருமையை இந்த உலகத்தவர்களுக்கு எடுத்துரைப்போம் அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறார். எல்லாமே புரியுது இல்லையா? புரியாத இடம் மட்டும் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன். So Alvar says, Mamunigal says Alvars are 10 in number. We can also say they are 12 in number. So the 2 Alvars that gets added in this list is Andal and Madurakavi Alvar. Why they are separate? Because for them, for all Alvars, Emberuman is Acharyam. For these 2 Alvars, Andal and Madurakavi Alvar, their Acharyas are Emberuman for them. For example, Madurakavi Alvar said Devu Mattariyan in Kanninun Chiritangal. So he doesn't know any other god except Nammalvar. And Andal always says she is Vishnu Chittar's Vishnu Chittar Tangal Devar, means her only god that she knows, of course, apart from Krishna, is her first god is Vishnu Chittar, which is Periyalvar. So these 2 Alvars in the list makes the Alvars as 12. So Mamunigal, along with this list, he also includes Maran Adipanindu Uindavan. Abhinaka, Swami Ramanujar always keeps thinking, and he's always in the Goshti of Thiruvaimozhi, praising Nammalvar. He's always at the divine feet of Nammalvar. Maran Adipanindu Uindavan means is always prostrating at Nammalvar's Thiruvadigal. So
This is one connection because they're all great acharyas. And the second connection is Andal came to this earth as Bhumi Piratiyar. Madhurukavi Alvar came incarnated as Garuda Alvar, Periya Tiruvadi, and Emperumanar came as Adi Sejan. So they're all some amsha of Emperuman himself. So Mamunigal is revealing to the world the greatness of the stars, the nakshatram in which they were born. Andal, Madhurukavi Alvar and Udayavar. அடுத்தது இன்றோ திருவாடி பூரம் எமக்காக வந்தோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் உண்ணாத வாழ்வான வைகுந்தவான் போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். ஆண்டாளோட சிக்னிபிகன்ஸ் அண்ட் அவளோட திருவவதாரம் தான் இங்க சொல்றான். திருவாடிப்பூரம் அழகிய ஆடி மாதத்து பூர நட்சத்திரம். இன்றோ இன்று இது எல்லாமே இன்றோன்னு எல்லா இடத்துலயும் வருது இல்லையா? சோ என்னன்னாக்கா அந்த தினத்துக்காக வெயிட் பண்ணாம இன்னைக்கு அந்த திருநட்சத்திரம் என்னைக்கு மாமுனிகள் கொண்டாடுறாரோ அன்னைக்கு. சோ எல்லாருக்கும் அப்படித்தான் சொல்றாரு இல்லையா? இன்னைக்கு வந்துருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. எமக்காக அன்றோனா எங்களுக்காக அல்லவோ குன்றாத குறைவு படாத வாழ்வு உண்டாம்படியாக வைகுண்டம் எங்க இருக்கா? அவ ஃபர்ஸ்ட் பூமி பிராட்டி அங்கதான் இருக்கா. ஸ்ரீ வைகுண்டத்தில் உள்ள வான் உயர்ந்த போகம் தன்னை அனுபவத்தை இகழ்ந்து விட்டு ஆழ்வார் திருமகளாராய் பெரியாழ்வாருக்கு திருமகளாக இங்கு இவ்வுலகத்தில் ஆண்டாள் சூடிக் கொடுத்த நாச்சியாராக அவதரித்தாள். ஆண்டாள் நாச்சியாரின் திரு அவதாரம் தனக்காகவே என்று மிகவும் அனுபவித்து அருளி செய்கிறார். இன்றுதான் திருவாடிப்பூரமோ. இந்த தினத்திலேதான் ஸ்ரீ பூமி பிராட்டி ஸ்ரீ வைகுண்டத்திலிருந்து இருக்கும் எல்லையில்லாத ஆனந்த அனுபவத்தை விட்டு பெரியாழ்வாரின் திருமகளாரான ஆண்டாள் நாச்சியாராக ஒரு தாய், ரொம்ப அழகான திருஷ்டாந்தம், ஒரு தாய் தன் குழந்தை கிணற்றிலே விழுந்தால் எவ்வாறு தானே கிணற்றிலே குதித்து தன் குழந்தையை காப்பாற்றுவாளோ, அவன் எந்த கிணத்துல குதிச்சானா சம்சாரம் என்ற கிணத்துல குதிச்சாலும், அதே போல என்னுடைய உஜ்ஜீவனத்துக்காகவே இங்கே வந்து அவதரித்தாள். ஸ்ரீ வராக பெருமாள் பூமி பிராட்டியாரிடம் என்ன சொன்னார்? அவர் என்னை வாயினால் பாடி மனத்தினால் தியானித்து தூய மலர்களை கொண்டு அர்ச்சித்தால் ஜீவாத்மாக்கள் என்னை எளிதில் அடையலாம் அப்படின்னு அவர் சொன்னதை நம்மளுக்கு யாரு சொன்னா நம்மளுக்கு விளங்கும்? அதே ஆண்டாள் அவளே பூமி பிராட்டியாவே வந்து அவதரிச்சா மட்டும்தான் நம்ம நம்ப முடியும். அழகா அந்த திருப்பாவையில எவ்வளவு அழகா பாடியிருக்கா பாருங்க. நமக்கு வந்து நடத்தி காட்டவே இப்பூவுலகில் வந்து அவதரித்தாள். என்ன ஆச்சரியம், என்ன கருணை அப்படின்னு கேக்குறாரு. So Mamunigal is revealing Andal's divine incarnation, that she's so merciful, and Mamunigal is so merciful to describe this. But Mamunigal says Andal is so merciful because she had everything. Vaikunta Van Bogam Tanne, the most highest Parama Purushartham Vaikuntathla irukradhukku, to be in Vaikuntham besides Perumal, she left all that and came to this samsara. For example, if a kid jumps off into a well, the mom cannot tolerate it. So in order to pull the child up, she wouldn't just pull the child up from being on top. She herself will jump into the well and then she'll swim and come with the child up, right? Like that, Andal has jumped into the well called samsara just for us, for samsaris ujjivanam. So what a divine incarnation and how much merciful she is, Mamunigal says. அடுத்தது, பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் ஆண்டாள் பிறந்த திருவாடித்தூரத்தின் சீர்மை ஒரு நாளைக்கு உண்டோ மனமே உணர்ந்து பார் ஆண்டாளுக்கு உண்டாகில் ஒப்பிதற்கும் உண்டு. எங்க ஒப்பு? எதுக்குமே ஒப்பு இல்லைன்னு ஒன்னொன்னா சாதிக்கிறாரு இல்லையா? பெரியாழ்வாருடைய திருக்குமாரத்தியாக ஆண்டாள் சூடிக் கொடுத்த நாச்சியார் பிறந்த அவதரித்தருளின திருவாடிப்பூரத்தின் அழகிய ஆடி மாதத்தின் பூர நட்சத்திரத்தின் வைபவம் ஒரு நாளைக்கு வேறொரு தினத்துக்கு உண்டோ மனமே உணர்ந்து பார், விசாரித்து கண்டுகொள். அது கூட நம்ம தெரியுமோ தெரியாதோ விசாரிச்சு பார்த்துக்கோணுமே, அந்த மாதிரி. சூடி கொடுத்த நாச்சியாருக்கு ஒப்பு சமானம் உண்டாகுமானால் இதற்கு இந்த நாளுக்கும் உண்டு சமானம் இருக்கும். அவளுக்கு ஒப்பா, அதுதான் இந்த இடத்த
இந்த பாசுரம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நோட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க மத்ததுக்கெல்லாம் ஒப்பு இதற்கு உண்டோ உண்டோ உண்டோன்னு கொஸ்டின் மார்க்கோட முடிச்சிடுவார். இதுக்கு ஒரு நாளைக்கு உண்டோ மனமே உணர்ந்து பார், ஆண்டாளுக்கு உண்டாகில் ஒப்பிதற்கும் உண்டு அப்படின்னா, ஆண்டாளுக்கு யாராவது ஒப்பா இருந்தா திருவாடிபுரத்துக்கும் ஒப்பா இருக்கும். ஆன்சர் என்ன? அதுக்கு ஆண்டாளுக்கு ஒப்பு இல்லை. LHS நாட் ஈக்குவல் டு RHS வந்துடும் இந்த ஈக்குவேஷன் மட்டும், இல்லையா? ரொம்ப அழகா சாட்சியப்பார். அடுத்து இங்க என்ன சொல்றாரு? ஆண்டாள் அவதரித்த திருவாடிபுரத்துக்கு வேறு ஒன்று ஒப்பாக இல்லாத தன்மையால் வந்த பெருமையை தன்னுடைய நெஞ்சுக்கு அருளி செய்கிறார். நெஞ்சே, பெரியாழ்வாரின் திருமகளாக ஆண்டாள் அவதரித்த திருவாடிபுரத்துக்கு ஒப்பாக ஒரு நாள் உண்டோ என்று ஆராய்ந்து பார். ஆண்டாள் நாச்சியாருக்கு ஒப்பாக ஒருவர் இருந்தால் அன்றோ இந்நாளுக்கு ஒரு ஒப்பு உண்டு அப்படின்னு அழகா ஒரு சம்மாதமா அழகா டைலாக் மாதிரி எடுத்துன்னு போயிடுறாரு. ஆனா இதுல டைலாக்கு ஆன்சர்லாம் வெயிட்டே பண்ணல. அவர் பாட்டுக்கு மோனோலாக் தான், நாட் டைலாக். ஆண்டாள் நாச்சியார் பூமி பிராட்டியின் அவதாரம். ஆத்மாக்கள் மீது பெருங்கருணை கொண்டு எம்பெருமானுடைய அனுபவத்தை விட்டு இவ்வுலகில் வந்து அவதரித்தார். ஆழ்வார்களோ இவ்வுலகிலே இருந்தவர்கள். எம்பெருமானுடைய நிர்ஹேதுக கிருபையினாலே குற்றமற்ற அறிவையும், என்ன சொல்றதுங்க, மயர்வர மதிநலம் சொல்றோம்ல, அதுதான் குற்றமற்ற அறிவையும் பக்தியையும் பெற்று எம்பெருமானை முழுவதுமாக அனுபவித்தார்கள். இங்க என்ன சொல்றா டிஃபரன்ஸ்? மத்த எல்லா ஆழ்வார்களினோட ஏன் ஆண்டாள் உயர்த்தி பெற்றிருந்திருக்கா? ஏன்னா அவன் எம்பெருமானோடையே தான் இருந்த உயர்ந்த, அதுக்காக மத்த ஆழ்வார்கள் குறைச்சல்னு சொல்லிட்டோம்னு மட்டும் நினைச்சுட்டாதீங்க. மத்த ஆழ்வார்கள் எல்லாருமே எம்பெருமான் அம்சம்தான், அம்சம் இல்லாம கிடையாது. ஆண்டாளுக்கு ஒரு ஏத்தம். ஏன்னா அவ சஜாத்தியமா இல்ல, இவாள்லாம் பெண் பாவனையை ஏறிட்டு கொண்டுதான் எம்பெருமான ரசிக்கணும். அவளுக்கு அந்த ஏறிட்டுன்னு கொண்டு இல்லையா, ஸ்வபாவமாவே அவ பெண் பாவனை அவளுக்கு வந்துடும், இல்லையா? தான் இருந்த உயர்ந்த நிலையை மற்றவர்களுக்காக தியாகம் செய்த ஆண்டாளுக்கு ஒப்பாக வேறு யாரையும் சொல்ல முடியாது. இப்படி ஒப்புயர்வற்ற ஆழ்வார்களே என்ன சொல்றா பாருங்க, ஆழ்வார்களுக்கே ஒப்பு கிடையாது. அந்த ஆழ்வார்களே ஆண்டாளுக்கு ஒப்பு கிடையாது. அந்த மாதிரி கிரேட்டர் சைன் போட்டே போங்க. அந்த மாதிரி சொல்ற ஒப்பாக முடியும். எவர் ஒப்பாக முடியும்? இதனாலேயே ஆண்டாளின் திருநட்சத்திரத்துக்கும் எதுவுமே ஒப்பு சொல்ல முடியாதுன்னு சொல்ற. So beautifully மாமுனிகள் talks about the importance, pride and significance of Andal and her Tirunakshatra, that nothing can equate, even Alvars themselves cannot equate to Andal's great nature, because she has left everything from Vaikuntham and come here just for us. So he's talking about the importance of her and how nothing can match her and the Tirunakshatra that she incarnated. சரி, அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து. இங்க ரொம்ப அழகா பிரைடு சொல்லிட்டார். ஆண்டாளோட பெருமைதான். என்ன சொல்ற? அஞ்சு குடி. இது ரொம்ப அழகான ஒரு அர்த்தம். பொது உலகத்துக்கு அஞ்சு மங்களாசாசனம் பண்ணும் பொது உலகத்துக்கு அஞ்சி மங்களாசாசனம் பண்ணும் ஆழ்வார்கள் சந்ததிக்கு ஒரு ஒப்பற்ற சந்ததியாய் திருக்குமாரத்தியாய் ஆழ்வார்களுடைய செயலை காரியமான ஞான பக்தி வைராகியாதிகளில் விஞ்சி விசேஷித்து நிற்கும் நிலை பெற்றிருக்கும் தன்மையளாய், ரொம்ப அழகு, ஸ்வபாவமுடையவளாய் பிஞ்சாய் இளமையாய் இருந்தே பழுத்தாளே பரிபக்குவம் ஆனவளே ஆண்டாளை சூடி கொடுத்தாளே. அதான் ஆண்டாள்னு எங்கெல்லாம் சொல்றாளோ அது சூடி கொடுத்த நாச்சியார். பக்தியுடனே நாளும் எப்போதும் மனசே மகிழ்ந்து சந்தோஷம் அடைந்து வழுத்தாய்னா துதிப்பாயாக. இதுல ரொம்ப அழகா ஒரு ரெண்டு விதமான நிர்வாகம் இருக்கு. நிர்வாகம்னா ரெண்டு மீனிங். என்னன்னாக்கா, ஆழ்வார்களை காட்டிலும் மிகுந்த பெருமையை பெற்றவரான ஆண்டாளை கொண்டாடுமாறு தன் திருவுள்ளத்துக்கு அருளி செய்கிறார், இல்லையா? அந்த அஞ்சு குடிக்கொரு சந்ததியா சொல்றா இல்லையா? ரெண்டு மீனிங். ஒண்ணு அஞ்சுனாக்க 5, அடுத்தது அஞ்சுனாக்க பயம். என்ன பயம்னா, பெருமாளுக்கு என்ன ஆயிடுமோன்ற பயப்படுற குடின்னா என்ன? அந்த ஒரு தொண்டர்கள் குழாம் சொல்றோம் இல்லையா?
தொண்டர் குழி அப்படின்னாக்கா அந்த ஒரு ஆழ்வார்கள் குடிக்கு ஒரே வாரிசா இருந்தது ஆண்டாள் தான். முன்னாடி 5 பின்னாடி 5 பேர் அப்படி சாதிக்கிறார் இல்லையா? அதனால 5 குடிக்கு ஒரு சந்ததியாய். 5 என்பது 5 என்றால் ஒரு எண்ணிக்கை, அது ஒண்ணு. அடுத்தது பஞ்ச பாண்டவர்களுக்கு பின் இருந்த ஒரே வாரிசான யாரு? பரீட்சித். அந்த மாதிரி ஆழ்வாருக்கு ஒரே வாரிசு. இது திருக்குமாரத்தி ஆண்டாள். எம்பெருமானுக்கு என்ன ஆபத்து வருமோ என்று பயப்பட்டவர்களுக்கு அந்த ஆழ்வார்களுக்கு ஒரே வாரிசு என்றும் 2ஆம் அர்த்தம் அப்படின்னு சாதிக்கிறார். ரொம்ப அழகா பெரியவாச்சான்களையும் மாமுனிகளும் சாதிக்கிறார். என்ன சொல்றா? பெரியாழ்வார் முழுவதுமாக மங்களாசாசனம் செய்தார். மத்தைய ஆழ்வார்கள் பரம பக்தி நிலையை அடைந்தார்கள். ஆண்டாள் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிட்டாவும். பெரிய ஆழ்வாரை போலே மங்களாசாசனமும் செய்தால் மத்தைய ஆழ்வார்கள் போலவே பக்தியிலும் உயர்ந்து விளங்கினாள். விஞ்சாய் பழுத்தாள் என்றால் ஒரு செடி இருக்கு, அந்த செடி பூத்து பின்பு காயாகி பின்பு பழம் தருவது போல் அல்லாமல் திருத்துழாயும் செடிதான் இல்லையா? மத்த செடி இப்போ கொய்யா இருக்குன்னா கொய்யா செடியும் செடிதான், திருத்துழாயும் செடிதான். கொய்யால வாசனை ஒரு அளவுக்கு இருக்கு, ஆனா திருத்துழாய் பாருங்க, இலையும் வாசனை, அந்த ஸ்டெம் கிளையும் வாசனை. திருத்துழாய் நட்ட மண்ணு இருந்தா கூட போறோம்ன்றா. ரொம்ப அழகா வேல்குடி சுவாமி சாதிப்பார். அந்த மண் இருந்தா கூட அதால கூட திருவாராதனம் பண்ணிடலாமா? அப்பேற்பட்ட ஏத்தம் திருத்துழாய் கிடைக்கலன்னா அந்த மண்ணு சொல்றது. திருத்துழாய் முளைக்கும் போதே பரிமளிக்குமா போலே முதலிலேயே பழமாக அணிந்து இருத்தல், அதாவது சிறு வயதிலேயே உயர்ந்த பக்தி நிலையை இருத்தல். ஆண்டாள் நாச்சியார் 5 வயதிலேயே கரெக்ட் அந்த 5 வயசுலயே அவ திருப்பாவை பாடினால அந்த 5 கரெக்டா சேர்ந்துருக்கு பாருங்க. அப்படி பூமி பிராட்டி இல்லாம வேற யார்? அப்போ நாச்சியார் திருமொழியிலே எம்பெருமானை அடைய மிகவும் உருகினாள். மனமே இப்படிப்பட்ட ஆண்டாளை எப்பொழுதும் கொண்டாடு அப்படின்னு சாதிக்கிறா. ரொம்ப அழகா. So the 5 குடிக்கு ஒரு சந்ததியால் means 5 is to say that before it says a number 5. So for all the 5 times 2, for all the 10 alvars, or if you consider 11 alvars, Andal is the only child. That's what they say. That is one nature of this Anju term. Next is Anju in Tamil means fear. All alvars fear what will happen to Emperuman. For example, when he comes in Tirupati for Purapadu, Embaran Mudaliyandan they will rejoice, it seems, like we saw a few days ago. That Emperuman went to his Asthanam. Asthanam means to back to his Yathasthanam, where he is in the Garbhagraha. When he goes inside, after all the Utsavam gets over, they'll be so happy that that there's no drishti for Emperuman and Utsavam went off very well. So that is another Anju. Periyalvar sang Mangala Shasnam to Periya Perumal, to Emperuman, thinking that no one should keep drishti on Perumal because he came with his parivar. All other alvars, they were very drenched in bhakti and they sang about Emperuman's Tirugunangal. Andal did both. She did Mangala Shasanam to Peruman like her father, Periyalvar. She also was immersed in bhakti, like how she sang Nachiyar Tirumozhi. She is clubbing all alvars together in herself. Such is the importance of divine Bhuvi Pirati, says Mamunigal. And she's also like a Tulasi plant. She doesn't have to be like a guava plant. Guava plant, if you plant the seeds, it will take time first to grow. Then the fruits, to get the fruits, you have to get the flower first. Tulasi is not like that. Right when it is small, every leaf you can use, the stem you can use, even the sand in which the Tulasi plant is kept is used for Perumal's Thiruvaradhan. So such is the divine nature of Andal herself. அடுத்தது ஏரார் மதுர கவி உலகில் வந்துதித்த சீராரும் சித்திரை நாள் பாருலகில் மத்துள்ள ஆழ்வார்கள் வந்துதித்த நாள்களிலும் உத்ததமக்கென்னு நெஞ்சே ஓர். அழகான மதுரகவி ஆழ்வார். ஏரார் அழகு பொருந்திய மதுரகவி ஆழ்வார் இவ்வுலகில், இந்த உலகில் அவதரித்த சீராரும் வைபவம் பொருந்திய சித்திரை நாள். மாசமும் சித்திரை, திருநக்ஷத்திரமும் சித்திரை. பார் உலகில், பூமியில் மத்துள்ள மற்றவர்களாயுள்ள
ஆழ்வார்கள் 11 ஆழ்வார்கள் வந்து அவதரித்தருளின நாள்களிலும் திருநட்சத்திரங்களிலும் காட்டிலும் ஒண்ணுத்துக்கும் இந்த திருநட்சத்திரம் காட்டிலும் அந்த திருநட்சத்திரம் அப்படி சொல்ற எமக்கு எங்களுக்கு உற்றது என்று என்ன என்ன உற்றது எமக்கு என்று ஸ்வரூபத்துக்கு சேர்ந்தது என்று. என்னது? சித்திரையும் சித்திரை நாள், அந்த நாளே நம்ம ஸ்வரூபத்துக்கு சேர்ந்ததா இருக்கான் அப்படின்னு நெஞ்சே ஓர் அப்படின்னா அறிந்து கொள் அப்படின்னு சொல்றாரு. இப்பொழுது 2 பாசுரங்களில் மதுரகவி ஆழ்வார் வைபவத்தை அருளி செய்கிறார். இதில் 2ல முடிச்சிட முடியுமா? முடிக்க முடியாது. ஆனா இங்க அவ்வளவுதான் இடம் இருக்கு. ஆழ்வார் அவதரித்த சித்திரையில் சித்திரை நாள் மற்ற ஆழ்வார்கள் அவதரித்த நாளை காட்டிலும் பெருமை பெற்றது என்று தன் திருவுள்ளத்தை ஆராய்ந்து பார்க்க சொல்கிறார். நெஞ்சே, பெருமை பொருந்திய மதுரகவி ஆழ்வார் இந்த உலகில் வந்து அவதரித்த சீர்மை பொருந்திய சித்திரை மாதத்தில் சித்திரை நாள் இந்த பூமியிலே வந்து அவதரித்த மற்ற ஆழ்வார்களின் திருவவதார நாள்களை காட்டிலும் நம்ம ஏன் தெரியுமா? இது இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமா. மத்த அவதாரங்கள் ஒரு எடுத்து சொல்லும் போதும் மாமுனிகள் வந்து என்ன பெருமைன்னு காமிச்சிட்டார் இல்லையா? அண்ட் ஹீஸ் நாட் கம்பேரிங் அந்த இடத்துல. சோ இப்போ வந்து எம்பெருமானார் இனிமேதான் வரப்போறார். திருவாடிபுரத்துக்கான அதோட கம்ப்ளீட் சீர்மைய முன்னாடி காமிச்சிட்டார். அப்ப அது முடிஞ்சு போச்சு. அடுத்தது சித்திரை வரும்போது இது கம்ப்ளீட்டா காமிக்கணும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்க எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா காமிச்சிட்டார். அதனாலயும் ஒண்ணுத்துக்கும் கம்பேரே பண்ண முடியாது இல்லையா? பிகாஸ் டூ ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஹைட்ஸ்ல இருக்கு ரெண்டும். அதுதான் அதோட ட்ரூ நேச்சர். மதுரகவி ஆழ்வாருக்கு இருக்கும் தனிப்பெருமையை பிள்ளை லோகாச்சாரியார் ஸ்ரீவச்சன பூஷண திவ்ய சாஸ்திரத்தில் அழகாக விளக்கியுள்ளார். மற்றைய ஆழ்வார்கள் எம்பெருமானை அடைந்து அனுபவிப்பது எப்போது என்று ஏங்கும் சமயத்தில் துன்பத்துடனும் அவனை மானசீகமாக அனுபவிக்கும் பாக்கியம் கிடைத்த சமயத்தில் இன்பத்துடனும் பேசியுள்ளார்கள். நம்மாழ்வாரே அப்படித்தான் சாதிக்கிறார். ட்ரூதான் நம்ம பாக்குறோம் இல்லையா? அந்தாமத்து அன்புல எப்படி இருந்தார், கேசவன் தமர்ல எப்படி வந்துட்டார் ஆழ்வார் பாருங்க. துவாதச திருநாமங்கள் எனக்கு பெற்ற பேரு என்னோட சேர்ந்து இருக்கிற சம்பந்திகளுக்கு எல்லாம் கிடைக்கிறதுன்னு. ஆனா அஞ்சரிய மடனாராயில யோசிச்சு பாருங்க, தூது விட ஆரம்பிச்சுட்டாரு இல்லையா? அது இங்க காமிக்கிறார். ஆனா மதுரகவி ஆழ்வார் எப்படி இருந்தார்? தன் ஆச்சாரியனான நம்மாழ்வாரே எல்லாம் என்று இருந்து ஆச்சாரிய கைங்கரியத்திலே திளைத்து இருந்தார். எப்பொழுதும் இவ்வுலகத்திலே இன்பத்துடன் இருந்து அதே பேசி அனுபவித்து மற்றவர்களுக்கும் உபதேசித்தார். இப்பெருமை வேறு எவருக்கும் இல்லை. சீராரும் சித்திரையில் சித்திரை நாள், அந்த சீராரும் என்பதனில் உள்ள சீர்மை சித்திரை மாதத்துக்கும் பொருந்தும், திருநட்சத்திரத்துக்கும் பொருந்தும். ஏன்னா மதுரகவி ஆழ்வார்னால நம்முடைய ஸ்வரூபம் என்னவென்றால் ஆச்சாரியன் கிருபையை எதிர்நோக்கி இருப்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் உத்ததெமக்கென்னு நெஞ்சே ஓர் அப்படின்னா எனக்கு இதுதான் உற்றது, இதுதான் என்னோட ஸ்வரூபத்துக்கு சேர்ந்து இருக்கும். இப்ப பாலும் அகெயின் வெரி ராங் கம்பேரிசன். ஆனா பாலும் தீர்த்தமும் கலந்தா தெரியவே இல்லை இல்லையா? நம்ம ஆச்சாரியனோட நம்மதான் தீர்த்தம். ஆச்சாரியன் பால் சாதாரண பால் கிடையாது, திருப்பார் கடல்ல கடைஞ்சி எடுத்த பால், அவர் அமிர்தம். நம்ம போய் கலக்கணும்னா தண்ணீராதான் அவரோட போய் கலக்க முடியும். ஆனா நம்ம கொஞ்சம் அப்பப்போ எண்ணெயா ஆயிடுறோம். நம்முடைய ஸ்வரூபம் என்னவென்றால் ஆச்சாரியன் கிருபையை எதிர்நோக்கி இருப்பது. இதற்கு சேர்ந்தது இவ்வாழ்வாரின் நிலையே. அதனால ரொம்ப சீர்மை பொருந்தி இருக்குன்னு சொல்றார். வெரி பியூட்டிஃபுல் ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார். He is born in the month of Chittirai Nakshatra, Chittirai month, Chitra Nakshatram. Pillai Lokacharya says his divine Grantham Srivachana Bhushana completely we can summarize as Madhurakavi Alvar's life, because when all other Alvars were suffering, when they would unite with Emperuman, sometimes they enjoyed the stay in this samsaram because Emperuman would have given them his nectar. Many a times they would not like, they'll be in a very sorrowful state because Emperuman would not have given his samslesham to them. So they were not in a blissful state. But Madhurakavi Alvar is a Devu Mattariyan. He doesn't know anyone. Nammalvar is Emperuman, Periya Perumal for Madhurakavi Alvar. But Periya Perumal was not Nammalvar for him. He saw everyone in Nammalvar and
he was in a blissful state doing Kainkaryam to Nammalvar. So he is the seed, the very greatness of Chitrai is because Madhurakavi Alvar was born on that Tirunakshatram, incarnated. And what he says, Uttra Demakendra, the last line of this Pashram is very important. Our Swarupam should be to look up to our Acharyas for grace. And that grace, there should be someone to live it up to that nature and show it to us, right? That is Madhurakavi Alvar's state is in complete line with what our Swarupam should be, says Mamuni. அடுத்தது வாய்த்த திருமந்திரத்தின் மத்திமமாம் பதம் போல் சீர்த்த மதுர கவிசை கலையை ஆர்த்த புகழ் ஆரியர்கள் தாங்கள் அருளிச் செயல் நடுவே சேர்வித்தார் தாற்பரியம் தேர்ந்து. How Kanninum Chiruthambu became a core part of Nalaya Divya Prabandhangal. Earlier it was not. So அந்த இதுதான் சீன்மைதான் காமிக்கிறாங்க. வாய்த்த ஸ்வரூபானு ரூபமான வாய்த்தன்ற ஒரு சொல்லிட்டேன். வாய் இது வாச்சிருக்கேன் சொல்றோம் இல்லையா, நம்ம நிறைய தடவை சொல்லிடுவோம் அந்த மாதிரி. ஆனா அந்த வாய்ச்சதுக்கான அர்த்தத்தை பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மள ஃபர்ஸ்ட் சொல்லிக்கணும். சோ நம்ம இப்ப பாயிண்ட் பண்ணும்போது 3 விரல் 4 விரல் நம்மள பாயிண்ட் பண்றதுன்னு சொல்றாள். 3 fingers always point at youன்ற மாதிரி வாய்த்தனா என்ன, நம்மளோட ஸ்வரூபானு ரூபமான என்ன நம்ம இருக்கோமோ அதுக்கு வாய்ச்சிருக்கு அப்படின்னு வேணா இனிமே வச்சுக்கலாம். ஹாஸ்யமா சொல்லிட்டேன், அந்த அர்த்தத்துல இல்ல, நம்ம சொல்றதுக்காக சொல்லிட்டேன். வாய்த்தனா ஸ்வரூபானு ரூபமான எந்த வாய்த்த சொல்ற? திருமந்திரத்தின் மத்திமமாம் பதம் போல். திருமந்திரத்துல நடுப்பதம் என்னது? நமக இருக்கா, மத்தியத்தில் இருக்கும் நமப்பதம் போல சீர்த்த வைபவத்தை உடைய மதுரகவி ஆழ்வார் அருளி செய்த எந்த கலை? கண்ணினும் சிறுத்தாமான பிரபந்தம் அர்த்தம் நிறைந்த புகழ் வைபவத்தை உடைய ஆரியர்கள் தாங்கள் பூர்வாச்சாரியர்கள் அருளி செயல் நடுவே ஆழ்வார்கள் அருளி செய்த திவ்ய பிரபந்தத்துக்கு நடுவுல இருக்கான் கண்ணினும் சிறுத்தாங்க. தாற்பரியம் அதன் அபிப்பிராயத்தை தேர்ந்து அறிந்து கொண்டு சேரும்படி செய்தார்கள் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்ற. சரி, ஆழ்வார்களின் அருளி செயல்களுக்கு அர்த்தங்களை நிர்ணயமாக காட்டி கொடுத்த ஆச்சாரியர்கள் இவருடைய திவ்ய பிரபந்தத்தின் பெருமையை ஆராய்ந்து அருளி செயலின் மத்தியிலே இதை சேர்த்தார்கள் என்பதை ஒரு உதாரணத்துடன் விளக்குகிறார். ரொம்ப அழகான உதாரணம். அதுதான் என்னது? பெரிய திருமந்திரத்துல எப்படி அந்த நமகா பதம் வந்திருக்கு. அந்த நமகா பதம் என்ன சொல்றதுன்னா பாகவத சேஷத்துவத்தையே சொல்றது. அப்ப அந்த கண்ணினும் சிறுத்தாம்பும் அதையேதான் சொல்றது. தேவி மத்தது என்ன, ஆழ்வார் வேற யார்கிட்டயுமே போல அனன்யார்க்க சேஷத்துவம் அது சொல்றது ஆழ்வார் தான் இல்லையா. அந்த கண்ணினும் சிறுத்தாம்பை பெருமதிப்பை உடையவர்களான ஆச்சாரியர்கள் இதன் தாத்பரியத்தை உணர்ந்து ஆழ்வார்களின் அருளி செயல் நடுவே எப்பொழுதும் சேர்த்து அனுசந்திக்கும்படி அமைத்தார்கள். நமகபதம் அல்ல நமப்பதம் பாகவத சேஷத்துவத்தை, அதாவது அடியார்களுக்கு அடியாராக இருக்கும் நிலையை காட்டும். மதுரகவி ஆழ்வார் தாமே தேவமத்தரியேன் என்று நம்மாழ்வாரையே தெய்வமாக கொண்டிருந்தார். இத்தனைக்கும் ரொம்ப அழகா ஆச்சாரியர்கள்லாம் இதை எடுத்து காட்டுவா. 4ஆம் வர்ணத்துல சேர்ந்தவர் நம்மாழ்வார். மதுரகவி ஆழ்வாரோ பிராமண குலத்தை சேர்ந்தவர். எப்படி பாருங்க, இது ஒண்ணு. அடுத்தது மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரோட பெரியவர், வயசுல திருநக்ஷத்திரத்துல பெரியவர். ஆனா அதெல்லாம் அவர் அதெல்லாம் பார்க்கவும் இல்லை, அதெல்லாம் கேட்கவும் இல்லை. நம்மாழ்வார் தான் அவருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி வச்ச ஆச்சாரியன். நம்மாழ்வார் பண்ணி வச்சதுனால அந்த விஸ்வக்சேனரே பண்ணி வச்சாருன்னு கூட, ஏன்னா அவரோட அம்சம் தானே இல்லையா. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியதா. பெருமாளே பண்ணி வச்சதாதான் கணக்கு. அந்த உயர்ந்த நிஷ்டையையே தன்னுடைய பிரபந்தத்தில் அருளி செய்தார். நம்மாழ்வாரை தவிர அவருக்கு எதுவுமே தெரியாதுன்னா எப்படி ஆச்சாரிய பக்தியில தரிச்சுன்னு இருக்கணும், அதை எப்படி கண்ணினும் சிறுத்தாம்புல பாயறது பாருங்க. ஒரு வார்த்தையிலும் அது பாயறது இல்லையா. கிரேட்னஸ் ஆஃப் மதுரகவி ஆழ்வார், if we have to know about him, we have to know about the greatness of Namaha Padam in Periya Tirumantram. The Namaha Padam talks about Bhagavata Seshatvam. Bhagavata Seshatvam means how, as an adiyar, we prostrate at the, not just prostrate literally,
we do கைங்கரியம் at அடியார்கள்ஸ் திருவடிகள், right? That someone has to show it in action for us, otherwise it's not easy. So to bring it in nishthe, to bring it in anushtanam is difficult. That nature we see in Madhurakavi Alvar. One, he was a Brahmana by birth, by incarnation, and Nammalvar was not a Brahmana. Two, Madhurakavi Alvar was elderly in age in Tirunakshatram when compared to Nammalvar, but both of these did not matter at all to Madhurakavi Alvar and to Nammalvar also. So he is the only person he spoke, he talked was only with Madhurakavi Alvar. அப்பவே அவரோட சீர்மை தெரிஞ்சு we'll know the importance of Madhurakavi Alvar. இன்னும் 2 பாசுரம் பார்த்துடலாம். அப்போ இந்த எம்பெருமானாரோட அவதாரமோட முடியும். இன்னுலகீர் சித்திரையில் எய்ந்த திருவாதிரை நாள் என்னையினும் இன்னு இதனுக்கேத்தம் என்றான் என்னவர்க்கு சாத்துகின்றேன் கேண்மின் எதிராசர் தம் பிறப்பால் நாத்திசையும் கொண்டாடும் நாள். ஆல் டைரக்ஷன்ஸ் ஆர் செலிப்ரேட்டிங். லைக் நம்பெருமாள் புறப்பாடானா இந்த வீதி போனா இந்த வீதி, கீழ சித்திர வீதியா ஒரு பட்டாசு வெடிக்கும், அடுத்தது மேல சித்திர வீதி, திரும்ப மேல சித்திர வீதி பட்டாசு, அந்த மாதிரி all directions are celebrating எம்பெருமானார்ஸ் திரு அவதாரம். இன்றைய தினம் உலகத்தில் உள்ளவர்களே சித்திரையில் ஏய்ந்த பொருந்திய திருவாதிரை நட்சத்திரம் என்றையினும் எந்த தினத்திலும் இன்றைய தினத்துக்கு ஏற்றம் வைபவம் என்றான் என்னவோ என்றவர்க்கு என்று கேட்டவர்களுக்கு சாட்டுகின்றேன் சொல்லி யாரு கேட்கிறாளோ அவளுக்கு சொல்றேன். கேளுங்கள். அதாவது எதிராசர்த்தம் எம்பெருமானாருடைய பிறப்பால் திருவவதாரத்தால் நாட்டிசையும் நான்கு திக்கில் உள்ளவர்களும் கொண்டாடக்கூடிய நாளாகும். இனி ஆழ்வார்களுக்கு ஒப்பான யார் இருக்க முடியும்? ஒருத்தர் எம்பெருமானார் மட்டும்தான். அந்த எம்பெருமானாரோட ஏத்தத்தை அடுத்த 2-3 பாசுரத்துல சாதிக்கிறார், 3 பாசுரங்கள்ல சாதிக்கிறார். இப்பாசுரத்தில் எம்பெருமானார் அவதரித்த சித்திரை திருவாதிரை திருநாளின் ஏற்றத்தை உலகத்தாருக்கு நன்றாக அறிவிக்கிறார். He's talking about the significance of எம்பெருமானார் திருநக்ஷத்திரம், சித்திரையில் திருவாதிரை நாள். உலகத்தவர்களே, இந்த சித்திரை மாதத்தில் சிறந்த நாளான திருவாதிரை நன்னாள் ஏனைய நாட்களை விட, இது எல்லாத்துக்கும் சொல்லிடுவார் இல்லையா, இந்நாளுக்கு உண்டான ஏற்றம் என்ன என்று கேட்பவர்களுக்கு நான் சொல்லுகின்றேன். சரி, எதிகளுக்கு உடையவன். கடைசியில அது பார்க்கலாம். மணவாள மாமுனிகள் தாமே ஆர்த்தி பிரபந்தத்தில் ரொம்ப அழகான பாசுரம். அனைத்துலகும் வாழ பிறந்த எதிராச மாமுனிவா என்று எம்பெருமானாரை அழைக்கிறார். எம்பெருமானார் அவதாரத்தாலே உலகத்தில் உள்ளவர் எல்லோரும் எம்பெருமானார் மூலமாகவே எம்பெருமானை அடைந்து உஜ்ஜீவனத்தை பெறலாம் என்பது திண்ணம் ஆயிற்று. ஆர்த்தி பிரபந்தம் ரொம்ப அழகான. So we saw 3 prabandhams that Mamunigal created, right? First is Upadesha Ratnamalai, அப்புறம் திருவாய்மொழி நூத்தந்தாதி, அப்புறம் இது ஆர்த்தி பிரபந்தம். ஆர்த்தி பிரபந்தத்துல முழுக்க he has shown his bhakti and the longing that அவர் எம்பெருமானார் திருவடியை போய், அவரோட முன்னாடி இன்கார்னேஷன் தான், ஆனா எம்பெருமானார் திருவடியை போய் அடையல அப்படின்றதுக்கான ஆர்த்தி. இந்த கோயில்ல இருந்தாலும் எனக்கு என்ன, பெருமாள் கிடைச்சா என்ன, பெரிய பெருமாள் கிடைச்சா அந்த எம்பெருமானார் திருவடி கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்னு அனைத்துலகும் வாழ பிறந்த எதிராச மாமுனிவா. ரொம்ப அழகா உஜ்ஜீவனத்தை பத்தி மாமுனிகள் டாக்ஸ் அபவுட் how he is unable to get to the divine feet of எம்பெருமானார் in his last few years. So Mamunigal created 3 Divya Prabandhams, 3 Prabandhams. Thiruvaimozhi Nuthan, first is Upadesha Ratnamalai, next is Thiruvaimozhi Nuthantadi, last is Aarthi Prabandham. Adula he talks about importance of எம்பெருமானார். ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் வாழ்வான நாள் நமக்கு மண்ணுலகீர் ஏழ்பாரும் உய்ய எதிராசர் உதித்தருளும் சித்திரையில் செய்ய திருவாதிரை. அழகா அந்த திருவாதிரை திருப்பி அந்த இது 3 பாசுரமே அந்த மாதிரிதான் சாதிக்க போறார். ஆழ்வார்கள் தாங்கள், ஆழ்வார்கள் எல்லாம், தாங்கள்னா இந்த இடத்துல எல்லாரும் அவதரித்த திருவவதாரம் செய்தருளின நாள்களிலும் திருநட்சத்திரங்களிலும் நமக்கு, இதுதான் நமக்குதான் வாழ்வு,
அவளுக்கெல்லாம் வாழ்வு எப்பவுமே நம்மளுக்காக தான் பாவம் அவதரிச்சிருக்கா. வாழ்வை தருவதான நாள் திருநக்ஷத்திரமானது மண்ணுலகி பூமியில் உள்ளவர்களை ஏழ்பாரும் ஏழு உலகத்தில் உள்ளவரும் உய்யனாலே இது நம்ம சொல்றோம் இல்லையா, உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி அப்படின்னு. உய்யனா உஜ்ஜீவிக்கும்படியாக எதிராசர் எம்பெருமானார் உதித்தருளும் அவதரித்தருளினார். சித்திரையில் செய்யனா செம்மையான வெரி ப்ராஸ்பரஸ் சொல்றோம் இல்லையா, செய்ய திருவாதிரை நட்சத்திரம் சொல்றார். இது ரொம்ப அழகா சாட்சிருக்கார். இந்த நன்னாளான சித்திரையில் திருவாதிரை ஆழ்வார்களின் திருநக்ஷத்திர தினங்களை காட்டிலும் நமக்கு மிகவும் முக்கியம் என்பதை எல்லோரும் அறியும்படி அருளி செய்கிறார். அடுத்தது அந்த கடைசி இது பார்த்தல, ஏன்னா மத்ததெல்லாம் ஆல்மோஸ்ட் இதுதான். ஆழ்வார்கள் எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருள பெற்றவர்கள். உலகத்தில் உள்ளோரின் வாழ்ச்சிக்காக பாசுரங்களை அருளி செய்தவர்கள். அவர்கள் செய்ததை அடிப்படையாக கொண்டு எம்பெருமானார் உலகத்தில் உள்ளோர் எல்லோரும் நன்மை பெறும்படி சம்பிரதாயத்தை நன்றாக நடத்தினார். இது ரொம்ப அழகா ராமானுஜ நூத்தந்தாதியில அமுதனார் திருவரங்கத்து அமுதனார் காமிக்கிறார். உலகோர்கள் எல்லாம் அண்ணல் ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னரு ஞானம் தலை கொண்டு நாரணர் காயினரே அப்படின்னு. நாரணர் காயினரே ரொம்ப அழகான பாசுரம் இது. என்ன சொல்றாருன்னா, அதுக்கு மாமுனிகள் வியாக்கியானம் அங்கேயும் என்ன சொல்றார், அங்கும் அனுபவிக்கிறார். ஒரு பெரிய மகானான ஆதிசேஷ அவதாரமான எம்பெருமானார் அவதரித்த அக்காலத்திலே அங்கிருந்தவர்கள் நன்மை அடைந்தவர்கள் என்றும் ஸ்ரீபாஷ்யம் போன்ற கிரந்தங்களை அருளி செய்து ஜனங்களின் ஞானத்தை வளரச் செய்து அவர்களை நல்வழிப்படுத்தினார். இப்ப எப்படின்னா, இரண்டு விளக்கங்கள் என்னன்னாக்கா, இந்த இடத்துல உலகோர்கள் எல்லாம்னா எம்பெருமானார் இருக்கும் போதே அத்தனை பேர் இருந்திருப்பா இல்லையா, அவரோட சேர்ந்து 1000 வருஷம் முன்னாடி இருந்திருப்பா. இப்ப 1000 வருஷம் கழிச்சு நம்மளும் உஜ்ஜீவனம் பெறுறோம் பாருங்க. எத்தனை இந்த மாதிரி நடக்க முடியும்? 1000 இந்த மாதிரி ஆச்சாரியர்களோட இருந்தவாள்லாம் உஜ்ஜீவனத்துக்கு போயிருக்கா. நம்ம இப்போ இருக்கிற அது பின்னாடி வர அந்த ஜெனரேஷன் எல்லாமும் உஜ்ஜீவனத்துக்கு பெற்றான்னா எவ்வளவு பெரிய விஷயம் அது. ராமானுஜ திருவடிகளால மட்டும்தான், அண்ணல் ராமானுஜ வந்து தோன்றிய அதனால மட்டும்தான் பாசிபிள்னு திருவரங்கத்து அமுதனார் சாதிச்சதுக்கு மாமுனிகள் ரொம்ப அழகா விளக்கம் வியாக்கியானம் சாதிக்கிறார். So they talk about mercifully tells how Tiruvadirai is so important, and Tiruvarangathu Amudanar, great Sishya of Ramanujar, திருத்தி பணிகொண்டப்பட்டார் கூரத்தாழ்வானால. He says how those people who lived along with Ramanuja during the time when Ramanuja was here in the samsara, and அதுக்கப்புறம் இப்போ after so long, after 1000 years, we are all also benefiting through his instructions from Sri Bhashyam and other grantham. So such is the importance of Ramanuja. இதோட முடிச்சுக்கலாம். இதோட எம்பெருமானாரோட திருவவதாரம் இம்பார்ட்டன்ஸும் முடியறது. எந்தை அதிராசர் இவ்வுலகில் எந்தமக்கா வந்துதித்த நாள் என்னும் வாசையினால் இந்த திருவாதிரை தன்னின் சீர்மைதனை நெஞ்சே ஒருவாமல் எப்பொழுதுமோர். எமது சுவாமியான ராமானுஜர் இந்த உலகத்தில் எங்களுக்காக அர்த்தத்தை மட்டும்தான் சேவிக்கிறார். ஏன் வந்து அவதரித்தருளின நாள் என்னும் திருநக்ஷத்திரம் என்றும் வாசியினால் ஏற்றத்தினால் திருவாதிரை தன்னன் அந்த நட்சத்திரத்துக்கு சீர்மை வைபவத்தை நெஞ்சே நீ உணரணும் அப்படின்னு சாதிக்கிறார் இல்லையா. இதுல 3வது பாரா பாருங்க. முந்தைய பாசுரங்களில் உலகத்தவர்களுக்கு ரொம்ப அழகான பாசுரம் என்னன்னா, இந்த இடத்துல வந்து சீர்மை தனை இப்போ நெஞ்சே முதல்லாம் மத்தவாளுக்கு உபதேசம், பின்னாடி வர வர இந்த பாசுரம் வந்து தன்னோட நெஞ்சுக்கு மாமுனிகள் உபதேசிக்கிறார். எப்படின்னு இது காமிக்கிறார் அடிக்கோடு ரொம்ப அழகா வியாக்கியானத்துல என்ன காமிக்கிறான்னா, எம்பெருமான் வந்து சரணாகதி கத்தியத்துல இது வரும். அகில ஜகத் சுவாமின் அஸ்மத் சுவாமின். இப்ப நம்ம கூட அஸ்மத் சுவாமி நம்மு ஸ்ரீரங்க கத்தியம்ல சேவிக்கிறோமே. எம்பெருமானார் ஃபர்ஸ்ட் சரணாகதி கத்தியத்துல மத்தவாளுக்கு எல்லாம் உபதேசம் பண்ணிட்டு கடைசியில அஸ்மத்துன்னு வந்து அடியனுக்கு சுவாமியானவனேன்னு மனசுக்கு உபதேசம் பண்றார். அதே மாதிரி அவரோட அடுத்த அவதாரமான மாமுனிகளும் எடுத்துக்காட்டார் அப்படின்னு ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகா இவரும் கீழ்பாசுரங்களில் எம்பெருமானார் உலகுக்கு செய்த நன்மையை அனுபவித்து இப்பாசுரத்தில் தனக்கு செய்த நன்மையை அருளி செய்கிறார். So here
Acharyas compare how Mamunigal and Udayavar advises to their own hearts. In Sharanagati Kadyam, Udayavar says Akhila Jagat Swamin. So he's Swamin, Emberuman for everyone. Then Asmat, my own Swami, Adiyan's Acharyan. Like that, Mamunigal says the previous two pashrams are Upadesham for the rest of the world. This pashram, he is giving advice to his own heart, saying, Lenje, you remember the importance of Emberumanar and Chittirayil Seiya Tiruvadireinar. So that is the beautifulness of Emberumanar. அடுத்தது வந்து எண்ணரும் சீர் பொய்கை முன்னோர், அடுத்ததுல இருந்து கொஞ்சம் அவதார ஸ்தலங்கள்லாம் போறார். இதை நம்ம தனியா அன்வைக்கலாம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்ய ஸ்ரீ நித்யமங்கள. ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே